வணக்கம் அனைவருக்கும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வதே ஒரு வேலையாக இருக்கிறது இந்த நாட்டில். அதை தட்டி கேட்குறதுக்கும் இந்த ஆட்கள், இந்த அரசாங்கமும் சரி, அதை பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ள கோபம்தான் எனக்கும். அந்த கோபத்தை என்ன செய்கிறது அப்படின்னு தெரிய முடியாமல் இந்த கவிதையை உங்களுக்கு படிக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 17 வயசு பொண்ணு விளாத்துக்குளம் பக்கத்தில் வேடநாத்தம் என்ற கிராமத்தில் தான் வீட்டில் கழிப்பறை இல்லாதனால ஒரு காட்டுப்பக்கம் ஒதுங்கியிருக்கிறாங்க. அங்கே நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இன்றைக்கி அந்த குழந்தை துண்டு துண்டாக வெட்டு கொலை செஞ்சுருக்கான். ஆனால் இன்னும் எதுவும் செய்யாமல் இருந்துகிட்ருக்காங்க. தாங்க முடியாத ஒரு கோபம்தான், கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த பதிவு. ஒரு கவிதையாக்கியிருக்கேன், கேளுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஆணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா பெண் பூக்களை, சிறு அரும்புகளை காயப்படுத்தி கசக்கி அதை கொன்று குவித்த அவனெல்லாம் மனுஷனே கிடையாது. அவன் மிருகத்தை விட மேலானவன், மிருகத்தை விட மோசமானவன். அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. பெண் பிள்ளை தானே, அவள் என்ன செய்து விடுவாள்? அவளை உடல் ரீதியாக பல்லாண்டு காலம் இதைத்தானே செய்கிறான் இந்த மனித மிருகம். உன் ஆண் குறிக்கு அழுத்தம் கொடுக்க அடுத்தவனின் தவமிருந்து பெற்ற பிள்ளையை கொடூரமாக்கி கொன்ற கொலைகாரனே, நீ எந்த நாட்டில் வாழப்போகிறாய்? இனி உன்னை கொல்வதற்கு நாள் குறிக்க முடியாதா? அத்தனை சர்வாதிகாரம் படைத்தவனா? உன்னை பெற்றதும் பெண்தானே, அவளின் யோனியிலிருந்து வந்தவன் என்று புத்தி இல்லாமல் செய்தாயா? மானங்கெட்டவனே, இந்த உலகம் பெண்களால் இயங்குகின்ற என்பதை தெரியாமல் பெண் பிள்ளையை பூக்கும் முன் பறித்து கொய்து துண்டு துண்டாக்கிய யமனே, உன்னை என்ன செய்ய? வா வெளியே, அறுத்தருகிறேன் உன் ஆண்குறியை. இனி அது உன் அடையாளம் இல்லை, அது உன் அவமானம். இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன மாதிரி உலகம் போயிட்டுருக்குன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கோபம் வருது தான். நமக்கு இங்கே கோபம் வரும், பெற்றவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லையா? எந்த ஒரு பெண்ணையும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட நம்ம கூட இருக்க முடியாத அளவுக்கு வாழ்கின்ற இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக இந்த நிகழ்வு நடக்குது. இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு எவ்வளோ நாள் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறதுன்னு தெரியல. கட்டாயம் இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அயோக்கியர்கள், காம கொடூரர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் அவனெல்லாம் தீர்ப்பும் கிடையாது. அதான் அவனுக்கு எதனால் கொண்டு காயப்படுத்தினானோ அதையே அவனை காயப்படுத்தி காலி பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் உள்ள வெறி எனக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டை பாதுகாப்போடு காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருடைய மனிதனுக்கும் பொறுப்புண்டு, இளைஞனுக்கும் பொறுப்புண்டு. இதை நன்றி சொல்வதற்காக இல்லை, அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும், உடம்போட மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் உங்களாலையும் அந்த புரிஞ்சிக்க முடியும் நம்புகிறேன். எந்த ஊர்லேயும் எதுவும் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இனி ஒரு காலமும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.